ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் நம்ம ராஜி இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மாட்ட ஐபிஎஸ் கனவுக்காக ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, கதை பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா அவங்க அப்பாவும் அவங்க பாட்டியும் அப்படியே கண்ணால் பார்க்குறாங்க. கண்ணால் பார்த்துட்டு என்ன மன்னிச்சுக்கோமான்னு அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட கேட்க, சரி விடுங்க, பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பண்ணுறதெல்லாம் பெரியவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிளம்பும் போது ஒரு நிமிஷம் உங்கள் சித்தப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்ன உடனே காட்டிப்பு கொடுத்துட்டான் பாரு, காட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சித்தப்பா உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை சித்தப்பா, ஆனா நீங்க விரும்ப மாட்டீங்களேன்னு நினைச்சேன், இப்படியும் சொல்லிக்கலாமா, சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு பிடிக்காதவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத பிடிக்கலைங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஓகே இதெல்லாம் பார்த்து கத்துக்கலங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு சென்டிமெண்ட்டா வாழ்த்து சொல்லிட்டு இங்கே வந்து கதிரை பார்க்குறாங்க. கதிரை பார்த்தோன்னே, ராஜி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜி, என்னடா அது சென்டிமெண்ட் சீனாவே போயிட்டு இருக்கு, ரொமான்டிக் பாய் எப்படி சென்டிமெண்ட்டாக பேச வச்சுட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா காலையில் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா கிளம்பியாச்சான்னு சொல்லி கேட்க, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போய் தங்கணும்னு சொல்ல 5 நாளா, அப்போ மகா சங்கமம் கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோவமானா தான் நம்ம மீனை எடுத்து அதிர்சத்தை கடிப்பாங்களே அந்த மாதிரி கடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க, நம்ம மீனாவுக்கு அதிர்சம் தாங்க ஆயுதம், இதை எடுத்து கடிச்சிட்டு இருக்க உங்கள் மாமா வீட்டுக்கு நீ போன்னு நக்கல் அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க ஏன் பக்கத்து வீட்டுக்காரர் தூக்கிட்டு போறேன்னா பத்திரத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.